பள்ளி மாதிரி இருக்குது. பள்ளியோட வறுத்துட்டியா? மேரினேட் பண்ணிட்டியா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. வேற அது என்ன பள்ளி விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. அதையும் கொட்டுறாங்க. எதுக்கு அது கொட்டுற? பள்ளி பள்ளி விழுந்து நீ மட்டும் தான் சாப்பிட்ட. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். பிரவீன் மகா. நாங்கள் வந்து 10 நாள் வீடியோ போடல. ஏன்னா வந்து உடம்பு சரியில்லை, எல்லாத்துக்குமே கோல்டு ஃபீவர். இன்னும் எனக்கு உடம்பு சரியாகலை. அதனால இந்த ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போறதுனால கொஞ்சம் ஒரு பிராங்க் வீடியோ பண்ண போகிறோம். ஆகாஷே வரணும், நாங்கள் வந்து ஒரு பிராங்க் பண்ண போகிறோம். அது என்ன பிராங்க்குங்கிறத நாங்கள் ஆன் த வேல சொல்லுவோம். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். ஓகே, நம்ம வீட்டில் மீன் வறுவல் ஆயிட்டு இருக்குது. சண்டே ஸ்பெஷல். இந்த மீனை வச்சு தான் இன்னைக்கு ஒரு பெரிய பிராங்க் வீடியோ இருக்குது. நல்லா கேரளா ஸ்டைலில் வஞ்சர மீன் ஃப்ரை. ஆமாம், வஞ்சர மீன் வறுத்துட்டுருக்குறாங்க மகாலட்சுமி. இது வஞ்சர மீனா அப்படிங்கிறத, வஞ்சர மீனாங்கிறத டவுட்டாக வறுத்துட்டுருக்காங்க. இது வஞ்சர மீன் தான். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நாங்கள் வந்து இப்போ வந்து ரசம் கொதிச்சுட்டு இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சால்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் மீனெல்லாம் வறுக்க வேண்டியது இருக்கு. சாப்பாடு வச்சாச்சு. ரசம் ஜோருக்கு மீன் வறுவல், வஞ்சரம் மீன் வறுவல் வித் ரசம் ஜோறு. மக்களெல்லாம் ஆர்வமா சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பாதி ஃபிஷ் வந்து வறுத்துட்டோம். நம்ம வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து சொன்னல கோல்டு ஃபீவர்னால எனக்கு சால்ட்டே உப்பு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. டேஸ்ட் பட்ஸ் வந்து செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது எதுவுமே, என்ன டேஸ்ட்னே தெரியல. எனக்கு வந்து வாயும் ஊர்ல, அதனால உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்றதுக்கு அவங்க கூப்பிட்டுருக்கேன். எல்லாம் சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுல. என்ன மீன் தான் எனக்கு தெரியல. என்ன கரெக்டா இருக்கு? காரம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துருக்கலாம். காரம் எக்ஸ்ட்ராவா இருந்துருக்கலாமா? சுட சுட போட்டு கூட. சுட சுட போட்டுறவா? சரி. இது எங்க வாங்கின மீன்? ஆக்சுவலி மீன் மார்க்கெட்ல. நாங்கள் எப்பவுமே வந்து மீன் வந்து எங்களுக்கு சரியா பார்த்து வாங்க தெரியாதா, பழசா மீனா புதுசு மீனா தான் மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்க மாட்டோம். சரி, இது நல்லா இருக்கு. பழசு மாதிரி இல்லை, கழுவும் போது ஒரு மாதிரின்னு சொல்ல கேட்டேன். இது நல்ல மீன் தான், நேற்று எடுத்தது. என்ன பள்ளி மாதிரி இருக்குது? பள்ளியோட வறுத்துட்டியா? மேரினேட் பண்ணிட்டியா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. வேற தின்னுட்டு அது என்ன பள்ளி விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. சார் என்ன இப்படி பண்ணிட்ட நீங்க? மீன் முட்டையே கூட இருக்கலாம் இல்லையா? ஓ, மீன் முட்டை சோடு இருக்குது. அதே மீன் முட்டை ஏமாட மீன் முட்டை போடும்ல. ஆமாமா, வெட்டும் போது அந்த கழுவிட. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இன்னும் 1000 ரூபாய் கொடுத்து மீன் எடுத்துக்கு மீன் கொட்டிடுறேங்கிறேன். என்ன எப்பப்பா இன்னைக்குதான் ஆசை ஆசையா நான் மீன் தீங்கலான் இருந்தேன். அதுல வேற என்னமோ மிதக்குது. இது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி எங்களுக்கு இப்போ வந்து இது பள்ளியை கழுவி பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டோம். வேற இவங்கதான் நல்லா இருக்கு சாப்பிட்டாங்க. எனக்கு வேற கொஞ்சம் காரம் வேற பார்த்துட்டேன். சாப்பிட்டேன், அதையும் கொட்டுறாங்க. எதுக்கு அது கொட்டுற? பள்ளி விழுந்து நீ தானே சாப்பிட்ட, நாங்க சாப்பிடல. இல்ல அது வெயி, அதையா கொட்டுறேன். பள்ளி விழுந்து நீ மட்டும் தானே சாப்பிட்ட, நாங்க சாப்பிடல. இல்ல அதான் பெரிய வெயி.
எதுக்கு சிரிக்கிறீங்க? போனீங்க சொல்லுடா. அப்பா என்ன சொன்னான்னு கேட்டீங்க. என்னது? பள்ளியிலிருந்து நீ மட்டும் சாப்பிட்டு இப்ப சரி விடு. அதுதான் மீன் என்னமோ பழம் வாங்கன்றது. நாங்களே தெரியும் பள்ளி கலந்து சாப்பாடு நாங்க சாப்பிட்டுன்னு கவலையில இருப்போம். நீங்க அது மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க. டேய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்குது, சும்மா இல்ல காசு. பைத்தியம் தோணுதா? இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிற நீ. ஐயோ, இது இப்ப என்ன பண்றது இந்த மீனை? டென்ஷன் ஆகாதீங்க 2 பேரும் ரொம்ப. டென்ஷன் ஆகாதீங்க 2 பேரும் ரொம்ப. பள்ளி வந்துச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா அது பிராங்க் தானே. நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா மனுஷங்களா நீங்க? 2000 years later. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. சாப்பிட்ற விஷயத்துல எல்லாரும் டென்ஷன் ஆவாங்கடா. அதுவும் சுட சுட மீன் கையில வறுத்து வச்சுட்டு அது இல்லை பள்ளின்னு சொன்னா நான் கடுப்பா வாங்க தெரியும். அதுக்கு பள்ளியை வறுத்து கொடுப்ப நீங்க. அதுக்கு பள்ளியா வறுத்து எனக்கு நான் அறிவு இல்லையா? பிராங்க். பிராங்க்னு சொன்னோன்னா எப்படி இருந்தது ராகேஷ் உனக்கு? போடா வந்துட்டான். எப்படா பிராங்க் முடிச்சு சீக்கிரம் வீடியோ முடிச்சு சாப்பிடுவோம். இப்போ பாருங்க இவங்களுக்கெல்லாம் மீன், எனக்கு வெறும் முட்டை தான். ஏன்னா அவருக்கு மீன் பிடிக்காது. அந்த ஒரே காரணத்துக்கு வேண்டி நான் முட்டை. எனக்கு கொஞ்சமா அளவா தான் மீன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பசிக்கல. எது யாரா அவன்? ஆமா. நீ 5 மீன் வச்சுக்கிறேன், அவன் 5 மீன் வச்சுக்கிறேன், உங்க அம்மா 2 மீன் வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். 4 மீன் இருக்குன்னு அப்பா சாப்பிடல, நான் சாப்பிட்டா அப்பா சாப்பிட்ட மாதிரி, அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கிட்டேன். இதை கட் பண்ணிருங்க, போடாதீங்க. எனக்கு ஆக்சுவலி என்ன வியாதி எனக்கு இன்னும் தெரியல. 1 வீக் கழிச்சு இன்னும் வந்து இப்படிதான் இருக்கு. வேற ஏதாவது வியாதி இருக்குமோ ஒருவேளை. ஓகே, நாங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். பாய். பாய் சொல்றாங்க. பாய் பாய்.